23 ஆகஸ்ட் மாதம் 2026 வருடம் ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த நாட்களிலே நான் சில அடிப்படையான காரியங்களை தொடர்ச்சியாக நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஏன் அடிப்படையான காரியங்களை நான் பேசுகிறேன் என்று ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டானால், இந்த நாட்களிலே அநேகர் அடிப்படையான விடயங்களிலே இருந்து, கிறிஸ்தவ அடிப்படை சத்தியங்களிலே இருந்து வழி தப்பி வஞ்சிக்கப்பட்டு, தாங்கள் வஞ்சிக்கப்படுவது மாத்திரமல்ல மற்றவர்களையும் தவறான பாதையிலே வழிநடத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக, என்னை போல ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். பணத்துக்காக, பொருளுக்காக, தங்களுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக தவறான உபதேசங்களை, தவறான சத்தியங்களை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதிலே ஜனங்களை வழிநடத்துகிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை போல அநேகரும் இதை அறிந்திருக்கிறார். அதனாலே இந்த சபை ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற நீங்கள் ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும், நான் அடிக்கடி சொல்லுகிற ஒன்று, ஆண்டவர் பெரிய கூட்டத்தை தேடுறது இல்லை. அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் பெரிய கூட்டத்தை தேடுறது. நோவாவின் வெள்ளம் பெறும் பொழுது ஆண்டவர் நோவாவை விட்டு போட்டு, ஏண்டா நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க அங்க போய் கத்தல்ல. ஆண்டவர் பார்த்தா நோவாவுக்கு கிருபை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? கிருபை கொடுத்தார். நோவாவுக்கோ, வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏனென்றால் உள்ள மனிதர்களுக்குள்ளே நோவா கொஞ்சம் நல்லா இருந்தான், அதனால கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு பிறகு ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை, இந்த உலகத்தை, இந்த உலக மனிதர்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் திறமையானவன், பெரிய படிச்சவனை தேடல்ல, சாதாரண ஆபிரகாமை தேடினார். ஒரு மனிதனை தேடினார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில அவனை அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், திறப்பிலே நிற்கவும் தேசத்துக்காய் ஜெபிக்கவும் எத்தனை மனிதரை தேடுகிறாரா? ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். ஒருவனை, ஒரு மனிதன் தேவை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு ஒரு மனிதன் தேவை. ஆகையினால நீங்க ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தினுடைய சத்தியத்தை பேச வேண்டியது என் மேல் விழுந்த கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. அதனாலதான் நான் கடந்த நாட்களிலே தொடர்ச்சியாக வேத வசனங்கள் நமக்கு முக்கியமா, வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டுமா, வாசிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறதா என்பதை குறித்தெல்லாம் நான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறேன். சரிதானே? அந்த செய்திகள் எங்களுடைய யூடியூப் சேனலிலே இருக்கிறது. நீங்கள் அதை எடுத்து பிறகு நீங்க கேட்டு அதை படிக்கலாம். ஓகே, இன்றைய நாளிலே நான் பேச இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நாம் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது படிக்க வேண்டுமா? நம்ம பேச்சு மொழியில சொல்லும் பொழுது வாசிக்கிறதுக்கும் படிக்கிறேன்னுதான் சொல்ற, படிக்கிறன்றதுக்கும் படிக்கிறன்றதுக்கும் படிக்கிறேன்னுதான் சொல்றேன். சரிதானே? ஆனா வாசிப்பது என்பது வேறு, படிக்கிறது, அதாவது கற்றுக்கொள்ளுதல் என்பது வேறு. இப்ப ஏன் இதை குறித்து நீங்க பேசுறீங்க என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தா, வேதாகமத்தை கற்றுக்கொள்ள தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் அன்றையிலிருந்து இன்று வரை பல வருடங்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களிடத்துல நீங்க போய் பேசினா அவங்க வேதாகமத்தை கற்றுக்கொள்ள தேவையில்லை என்று வேத புத்தகத்திலிருந்தே வசனங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிப்பார்கள். ஏன் அவர்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள்? அதற்கு அவர்கள் காண்பிக்கிற வசனங்கள் என்ன, அது மெய்யாகவே வேதத்தை படிக்க தேவையில்லை என்றுதானே அந்த அர்த்தங்கள் சொல்லுது என்பதை குறித்து நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பேசுவேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச போகிற காரியம், வேதாகமத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை குறித்து. நீங்க பாத்தீங்கன்னா
அநேகமான வேதாகம பாடசாலைகள் இன்றைக்கு இருக்குது, சரிதானே? எல்லா பாடசாலைகளிலும் போய் நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறபடி கள்ள போதகர்கள், அதாவது கள்ள போதகர் என்பவர்கள் யார் என்றால் ராங் டீச்சர்ஸ், கல்ட் என்று சொல்லுவார்கள். தவறான உபதேசத்தை போதிக்கிறவர்கள் இன்றைக்கு வேதாகம பாடசாலை நடத்துகிறார்கள். ஆகையினால நீங்க இந்த சபையை சேர்ந்தவராயிருந்தால் அல்லது உங்களுடைய மெய்ப்பன் வேறொரு சபையை சார்ந்தவராயிருந்தால் நீங்க அந்த சபை மெய்ப்பனிடத்திலே ஒரு ஆலோசனையை பெற்று நீங்கள் சரியான வேதாகம கல்லூரியில போய் நீங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள முடியும். அப்படி உங்களுக்கு வேதாகமத்தை கற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் இந்த திருச்சபையிலே நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன செய்கிறோம்? வேத பாடம் நடத்துகிறோம். வேதாகம பாடசாலையில படிப்பிச்சு கொடுக்காத விதத்துல அங்க ஒவ்வொரு அதிகாரமா ஒவ்வொரு வசனமா படிப்பிச்சு கொடுக்க மாட்டாங்க. அங்க ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு புத்தகங்களாக உங்களுக்கு படிப்பிச்சு கொடுப்பாங்க. அதாவது நீங்க இப்படியே சைக்கிள் எடுத்துட்டு இந்த சத்தார் ரோட்ல போய் பொம்பளைகள் பிளவுஸ் தைக்கிறதுக்கோ அல்லது ஸ்கர்ட் தைக்கிறதுக்கோ அல்லது ஆண்கள் ஷர்ட் தைக்கிறதுக்கோ அல்லது ட்ரௌசர் தைக்கிறதுக்கோ துணிக்கடையில போய் இத்தனை யார் துணி தாங்கன்னு சொன்னா அவன் சும்மா அப்படி வெட்டி தர மாட்டான். என்ன செய்வான்? அவன்கிட்ட ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று இருக்கும், அளவு ஒன்று இருக்கும். ஒரு 2.5 யார் துணி தாங்கன்னு சொன்னா அவன் அதை வச்சு என்ன செய்வான்? வெட்டி நமக்கு 2.5 யார் துணியை தருவான். அதை கொண்டு போய் நாங்க என்ன செய்வோம்? டெய்லர் ஷாப்ல கொடுப்போம். டெய்லர் ஷாப்ல கொடுத்தா அவர் சும்மா தைப்பாரா? இல்ல, நம்மளை அளப்பார். நம்மளை அளந்து நமக்கு அளவான ஷர்ட்டையோ ட்ரௌசரையோ ஸ்கர்ட்டையோ பிளவுஸையோ தச்சு கொடுப்பாங்க. அப்ப வேதாகம பாடசாலையில என்னத்தை கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னால் அந்த அளவுகோல் இருக்கு தானே. அத நாங்க வேதத்தை எந்த விதத்துல நாங்க வியாக்கியானம் செய்யலாம், வேதத்தை எப்படி நாங்க படிக்கலாம், வேதத்தினுடைய பின்னணி என்ன, சில காரியங்களை அவங்க கற்று தருவாங்க, சரிதானே? இதை நாங்க விளங்கி கொள்ளல் என்று சொன்னா, நான் அடிக்கடி சொல்லுகிறது போல சிலருக்கு வேத வசனம் தெரியும், பிரைஸ் தி லார்ட், அதுக்கு நல்லது. ஆனால் அந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலை, அதனுடைய பின்னணி, ஏன் இப்படி பேசப்பட்டது, ஏன் இந்த விதமாக நடந்தது என்ற கருத்துக்கள், சரித்திரங்கள், காரியங்கள் தெரியாத பொழுது நாங்க என்ன செய்வோம்? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று, ஆண்டவரே எனக்கு 5000 ரூபாய் காசுதான் ஆண்டவரே என்று நாங்க கொடுங்கள் என்று ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம். அப்படி ஜெபிக்கிறது தவறில்லை. ஆனா அந்த வசனம் எதற்காக ஆண்டவர் இயேசு பேசினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சரிதானே? அப்ப நாங்க வேதத்தை சரியா புரிந்து கொள்றதுக்கு நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும், சரிதானே? வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேகர் தவறாக திருச்சபையை, மெய்ப்பர்களை சொல்றது, தவறாக திருச்சபையை நடத்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் வேதத்தை சரியாக அறிந்து கொள்ளாதபடியினார், அல்லது விசுவாசிகள் தவறான பாதையிலே போயிருக்கிறார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை பேருக்கு உங்களுக்கு கோல் எனக்கு தெரியா. இப்ப குறிப்பிட்ட காலத்துல இந்த மொபைல் போனுக்கு ஒரு கோல் வரும், இப்படி ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துற சிஸ்டர், பாஸ்டர், பிரதர் பாருங்களா. அப்ப நம்ம சனத்துக்கு கேள்வி கேட்க தெரியாதானே, அப்படியா பைபிள் என்றோடனே அது நினைக்குது அங்கதான் பிதாவாகிய தேவன் இருக்கிறார், ஆனாலும் பாருங்கன்னு போகுது, கேள்வி கேட்க தெரியாது. சரி, இப்ப எனக்கும் அந்த கோல் வந்தது, உங்களுக்கு மட்டும் தான் கோல் வந்தது இல்லை, எனக்கும் வந்தது. நான் என்ன செய்தேன்? ஓகே, என்ன படிப்பிச்சு கொடுக்குறீங்க, என்ன சிலபஸ்? அப்ப அங்க இருந்த சகோதரி சொல்றா, 8 மாசத்துல உங்களுக்கு டிகிரி. 8 மாசத்துல டிகிரியா? அப்படியா? நானும் டிகிரி எடுத்த நான் தானே சிஸ்டர், 4 வருஷம் போட்டு என்ன வெண்ட கலட்டி போட்டு தான் டிகிரி தந்தவர்கள். அது எப்படி நீங்க 8 மாசத்துல? அது எங்கட பைபிள் ஸ்கூல்ல அப்படித்தான். என்ன படிப்பிச்சு கொடுக்குறீங்க? சிலபஸ் கிடையாது. கோல் எடுத்த நபருக்கு என்ன படிப்பிச்சு கொடுக்குறதுன்ற தெரியாது, சிலபஸ் தெரியாது, அவ கொஞ்சத்தை புறக்கி வச்சிருப்பா. அப்ப என்னட்ட ஒரு நபர் சொன்னா, நாங்க இந்த உவமைகள் எல்லாம் படிப்பிச்சு கொடுக்கிறோம் சிஸ்டர், சாரி பிரதர். அப்படியா? சரி. அப்படி என்றா இந்த தாளந்து உவமைன்ற ஒரு உவமை இருக்கு தானே, இந்த உவமையில என்னத்தை இயேசு சொல்ல வருகிறார் என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைத்தேன். இந்த கதையை ஏன் சொல்றேன்னா, இது நடந்த கதை. அப்ப அவங்க அதுக்கு திக்கு தடுமாறுறாங்க. அப்ப நான் சொன்னேன்,
உங்களுக்கே படிச்ச உங்களுக்கே என்ன படிச்சென்று உங்களுக்கு தெரியாண்டா நீங்க எப்படி மெத்தாளுக்கு சொல்லி கொடுப்பீங்க? இல்ல நீங்க வந்து பாருங்களேன் ஜூம்ல. இப்படி பலதரப்பட்ட உபதேசங்கள் வேதாம பாடசாலைகள் ஜனங்களை தவறான வழியிலே நடத்துவதற்கு இயங்கி கொண்டிருக்கு. அப்ப நீங்க வந்து விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். இப்ப நீங்க நினைக்க கூடாது என்னத்துக்காக எல்லாம் தேவையில்ல தானே, பாஸ்டர் ஏதோ இதுக்கு பேசுறாரு போல. நீங்க தவறான வழியில போனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் கூடாது. சரிதானே? ஒரு ஆடு தவறான வழியில போனா அதை திருப்பி சரியான வழிக்கு கொண்டு வர்றது மெய்ப்பனுடைய பொறுப்பு. இப்ப மெய்ப்பன் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொன்னா, மெய்ப்பன் அட்டை மாதிரி இருக்கு. மலைய பக்கம் போனா அட்டை இருக்கு. அட்டை எப்ப படுகுதுன்னு தெரியா, காலில் தெரியும் தானே, அட்டை எப்ப காலில் படுதுன்னு தெரியா. கொஞ்ச நேரத்துல குஞ்சு பார்த்தா ரத்தம் ஒழுகும். அது என்ன செஞ்சிருக்கும்? அவ்வளவு நேரம் இருந்து ரத்தத்தை அப்படி உறிஞ்சி. இப்ப மெய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க? குறிப்பிட்ட மெய்ப்பர்களை சொல்றேன், எல்லாரையும் சொல்லல. சிலர் என்ன செய்யறாங்கண்டா இப்படி பாக்குறாங்க. இப்ப இந்த பிரதர் அலன் வந்திருக்காரு, கார் ஒன்று இருக்கு. அப்ப கார் இருந்தா உன்ன பேங்க்ல காசு இருக்கும். பிரதர் என்னமாய் பிரதர் எப்படி இருக்கிறீங்க? பிரதருக்கு தான் எந்த நேரம் விசிட்டிங், பிரதர் கிட்ட தான் விசிட்டிங், பிரதருக்கு தான் எந்த நேரம் கோல். ஏன் கார் இருக்கு, கார் இருக்கு. என்னமாய் பிரதர், நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம் பிரதர், நீங்களும் பாருங்களா? நீங்க வந்து ஒரு 10 பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுங்க. அப்ப பிரதரும் என்ன செஞ்சிருவார்? பிரதர் என்ன செய்வார்? ஒன்னும் செய்யல. அப்படியா, இந்தாங்க நீங்களும் வச்சுக்கோங்க, நானும் சின்ன ஒரு கண்ட்ரிபியூஷன் தரேன்னு கொடுத்துருவேன். இந்த அட்டை அப் கண்ட்ரில இருக்கிற அட்டை என்ன செய்யும்? ரத்தம் குடிக்கிற மாதிரி இன்னைக்கு ரத்தம் குடிக்கிற மெய்ப்பர்கள் உண்டு. என்ன செய்யற? ஒரு ஆளை பார்த்தா அவரை கால்குலேட் பண்ணி அப்படியே எடுக்கிறது நடக்குது. இப்ப நானும் அதெல்லாம் கடந்துதான் வந்தேன். அப்ப நீங்க வேதாகம சத்தியங்களை சரியா அறிஞ்சு கொள்ளவில்லை என்றால், வேதத்தை நீங்க சரியா கற்றுக்கொள்ளல என்றால், நீங்க ஏமாத்தப்பட்டு தான் போவீங்க. ஆப்பிளத்த குரங்கு மாதிரி மாட்டத்தான் மாட்டி தனிப்பீங்க. ஒண்ணு செய்யலாம். அதுக்கு தான் ஆண்டவர் வேதத்துல ஆரம்பத்துல இருந்து என்ற சத்தியத்தை படிராசாத்தி என்று சொல்லிக்கொண்டே வந்தார். வேதம் சொல்லுதா படிக்க சொல்லி என்றதை குறித்து தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். ஓகே, வேத கர்த்தர் தம்முடைய வார்த்தையை முதலாவது எந்த விதத்துல அவர் கொடுத்தார் என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்ப திருப்புங்க ஆதியாம புத்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. ஆதியாம புத்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. அதுல சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நல்லா நீங்க விளங்கி கொள்ளுங்க, ஆபிரகாமினுடைய காலத்துல மொழி, அதாவது எபிரேய மொழி எழுத்து வடிவிலே இருக்கவில்லை. பழைய பாட்டு வேதாகமம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. ஏன் எபிரேய மொழியில எழுதப்பட்டது என்று சொன்னால், அது எபிரேயர்களுக்காக எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டு வேதாகமம் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. ஏன் அது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது என்றால், அது முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக கர்த்தர் அந்த விதமாக அந்த பாஷையிலே வேதத்தை எழுதினார். கிரேக்க மொழியில வேதாகமம் எழுதப்பட்டபடினாலதான் இலங்கை வரைக்கும் ரட்சிப்பின் நற்செய்தி இன்றைக்கு வரைக்கும் வந்தது. அது எழுதப்பட்டிருக்கல என்று சொன்னா நாங்க யாருமே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். மிஷனரிகள் இங்க வந்திருக்க முடியாது, சுவிசேஷத்தை சொல்லிருக்க முடியாது. தோமா இயேசுவினுடைய சீஷன் இந்தியாவுக்கு வந்திருக்க முடியாது. ஏன்? தோமாவுக்கு பாஷை பிரச்சனையே. உங்களை பீகாருக்கு போங்கன்னு சொன்னா போவீங்களா? போயலாம். போவீங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியும் கொஞ்சம், என்ன போவீங்க. உங்களை எங்க அனுப்பலாம்? கொலம்பியாவுக்கு அனுப்பலாம், போவீங்களா? அங்கத்தைய பாஷை தெரியாது. அப்ப வேதத்தை ஆண்டவர் அந்தந்த மொழியிலே எழுதுனதுக்கான காரணம் உண்டு. அப்ப ஆபிரகாமினுடைய காலத்துல வேதாகமம் எழுத்து வடிவிலே இருக்கவில்லை. ஆகையினால ஆண்டவர்
தன்னுடைய வார்த்தையை என்ன செய்தார் என்றால் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? சொல்லி. அது என்ன சொல்லி கொடுக்குற என்று சொல்லி கேட்டா, இப்ப உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நீங்க எல்லாம் பிள்ளை எல்லாம் பெற்று வளர்த்துறீங்க தானே. பிள்ளைகளுக்கு என்ன எடுத்தோடனே எடு புத்தகத்தை கொப்பி எழுது ஆனா அப்படியா சொல்லி கொடுத்தீங்க? இல்ல. பிள்ளைக்கு இது என்ன ஒயிட் கலர், இது என்ன அப்படி என்று ஒவ்வொரு பொருட்களாக நாங்க காண்பிச்சு அந்த பிள்ளைக்கு என்ன செய்த நாங்க ஆரம்பத்துல சொல்லி கொடுத்தாங்க. அப்பா, அம்மா, அண்ணா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? எழுத சொல்லி கொடுக்கல, முதல்ல என்ன செய்யறோம்? சொல்லி கொடுக்கிறோம். சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை என்ன செய்யுது? அந்த சொற்களை அப்படியே கேட்டு பேச ஆரம்பிக்கிறது. அதே போலதான் அதே சிஸ்டத்தை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆபிரகாமுக்கு செய்தார். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் கை கொண்டான் ஆண்டவருடைய வார்த்தைகளை. அதுக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? அவருடைய வார்த்தைகள் என்ன செய்தார்? சொல்லி கொடுக்கிறார். சரி, இப்ப முதலாக கர்த்தருடைய வார்த்தை எழுத்து வடிவம் பெறுகிறது. அதை என்று சொல்லி பார்ப்போம். ஏன் நான் இதை காண்பிக்கிறேன்டா, உங்களுக்கு சில சரித்திரங்கள், சில காரியங்கள் உங்களுக்கு விளங்கினாத்தான் நீங்க நாங்க என்ன படிக்கிறோம்ன்றதை குறிச்சு நாங்க தெளிவடையலாம். யாத்ராகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம். 31:18 யாத்ராகமம் புத்தகம். அதுல பாருங்க, சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். என்ன செய்கிறார்? தேவனுடைய விரலினாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தைகளை எழுதி மோசேக்கு கொடுத்தார். ஏன் கற்பலகைகள் எழுதினார்? சொல்லுங்க. ஏன் கற்பலகைகள் எழுதினார்? விளங்கல? இல்ல, அந்த நாட்கள்ல பேப்பர் கடதாசி பாவனை இல்லை. கடதாசி பாவனை இருந்தது. அது பெரிய பெரிய தேசங்கள், அதாவது எகிப்து, பாபிலோனியா, மெசபொத்தோமியா போன்ற பெரிய பெரிய நாடுகள்ல தான் கடதாசி பாவனை இருந்தது. சரிதானே? முதலாக கடதாசியை கண்டுபிடித்தவர்கள் யார் தெரியுமா? எகிப்தியர்கள். பப்பிரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாணல்ல இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? கடதாசி, அதாவது எழுத்து வடிவம் எழுதுறதுக்குரிய அந்த 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 என்ன சொல்றது, அந்த மெட்டீரியல் அவங்க கண்டுபிடித்தார்கள். இந்த பப்பிரஸ் என்ற நாணல் இருக்குதானே, இந்த நாணல்ல தான் பொட்டி செஞ்சு மோசேர அம்மா ஆத்துல வச்சு அனுப்பினவ மோசே. என்னத்துல? இந்த கடதாசி செய்யற இந்த நாணல் இருக்குதானே, இந்த நாணல்ல தான் நாணல் பொட்டி செய்து மோசைய வச்சு இங்க வச்சிருந்தா கொலை செஞ்சிருவாங்கன்னு என்ன செய்த? மிரியம்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டவர். அப்ப எகிப்து போன்ற பெரிய நாடுகள்ல இந்த கடதாசி பார்வை, கடதாசி என்று சொல்றதை விட இந்த பப்பிரஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இதுகள் இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் உலக சரித்திரத்துல மிக பெரிய நூலகம் இருந்தது. முதலாவது உலக புகழ்பெற்ற நூலகம் இருந்தது என்று சொன்னா கல்தேயர்ல. எங்க இருந்தது? கல்தியா. கல்தியாரோட சம்பந்தம்? ஆபிரகாம் அந்த நாட்டில இருந்தா வந்தா. 2வது உலக பிரசித்தி பெற்ற நூலகம் எங்க இருந்தது தெரியுமா? அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தது. அதங்க இருக்கு, எகிப்துல இருக்கு. அப்ப 40 வருஷம் எகிப்துல மோசே இருந்து இந்த நூலகத்துல நூல்கள் எல்லாம் படித்தார். யோபு புத்தகம் இருக்கு இல்லையா? யோபு புத்தகத்தை இந்த அலெக்சாண்ட்ரியா நூலகத்துல இருந்து எடுத்து அதை எபிரேய மொழியிலே மொழியாக்கம் செய்தவர் யார் என்றால் இந்த மோசே. எவ்வளவு சரித்திர காரியங்கள் இருக்கு விளங்குதா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? ஓகே, அப்ப ஏன் கற்பலகையில எழுதி கொடுக்கிறார் என்றால், இப்ப இந்த சம்பவம் நடக்குது சீனாய் வனாந்திரத்துல, சீனாய் மலையில. அப்ப இங்க பேப்பர் இதெல்லாம் இல்ல. அப்ப கற்பலகைகளிலே எழுதி என்ன செய்கிறார் ஆண்டவர்? தன்னுடைய விரலினாலே தம்முடைய வார்த்தைகளை எழுதி கொடுக்க. இதுதான் முதல் இடம் ஆண்டவருடைய மொழியாகிய எபிரேய மொழி எழுத்து வடிவம் பெற்றது. அதுக்கு முதல் அது எழுத்து மொழியாக இருக்கவில்லை, பேச்சு மொழியாக
இருந்து வந்தது. இப்ப இதெல்லாம் எழுதி கொடுக்கிறார், சரிதானே? பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கலாம், நியாய பிரமாணம் என்ற ஒரு காரியம் இருக்குது. கட்டளை சட்டம், நியாய பிரமாணம் என்று சொல்லுவாங்க. மொத்தம் 613 கட்டளை சட்டங்கள் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. செய்ய வேண்டியது, செய்ய கூடாதது என்று எல்லாம் இருக்கிறது. இப்ப நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்த கர்த்தர் இப்ப மோசேக்கு ஒரு ஆலோசனையை வழங்குகிறார். திருப்புங்க உபாகம புத்தகம் 4வது அதிகாரம். உபாகமம் 4வது அதிகாரத்துல ஒரு ஆலோசனையை அங்கே வழங்குகிறார். அதை நாங்கள் வாசிப்போம். 4வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டு வேதாகமத்துல 227வது பக்கம். எழுதுறீங்களா? சில வசனங்களை நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. எனக்கு ஒரு வசனத்தை வச்சு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடும். ஒரு வசனத்தை வச்சு ஒரு வாரத்துக்கு எனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடும். ஆனா நான் ஏன் பல வசனங்களை காண்பிக்கிறேன் என்று சொன்னால், இயேசு சொன்னார் வேத வாக்கியங்களை என்ன செய்யட்டான், வாக்கியத்தை என்று சொன்னாரா, வாக்கியங்களை என்று சொன்னாரா? வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஓகே, 4வது அதிகாரம் உபாகமம் 1வது வசனத்துல சொல்லுகிறார், இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும் படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். அப்ப மோசே கட்டளைகளையும் நியாயங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்தார். எந்த ஒரு ஊழியத்துல போதனை, உபதேசம், டீச்சிங் இல்லையோ அந்த ஊழியத்துல இருக்கின்ற ஜனங்கள் பாவம். ஏனென்றால் அவர்கள் வளர மாட்டார்கள். தெரியுமா? பிரீச்சிங் என்றது வேற, டீச்சிங் என்றது வேற. பிரீச்சிங் என்றது பிரசங்கம், டீச்சிங் என்றது உபதேசம். நான் பிரீச் பண்ணும் பொழுது, ஒரு பிரசங்கத்தை பண்ணும் பொழுது, இட் வில் ஸ்டர் யூ அப் சொன்னா அது உங்களை கலக்கும். தேத்தனியை கலக்கிறோம், கலக்கும் பொழுது என்ன செய்யும், அடியில் இருக்கிற சீனி மா எல்லாம் கலங்கி வரும். அது உங்களை கலக்கும். கொஞ்ச நேரம் நீங்க புழுவில் இருப்பீங்க, இந்த கொக்கோ கோலா குளிக்க வச்ச மாதிரி. வீட்டை போனோடனே புஷ்பான மாதிரி ஆயிடுவீங்க. ஆனா டீச்சிங் இருக்குதானே, உபதேசிக்கும் பொழுது, இப்ப நான் உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறேன், இப்ப இவ்வளவு நாளும் நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன், டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன், சத்தியத்தை அறியும்படி உங்களுக்கு டீச் பண்ணுகிறேன். அப்ப போதிக்கிற விஷயம் உங்களை ஸ்டர் பண்ணாது, உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களை என்ன செய்யும் தெரியுமா, ஒரு சுவரை கட்டுறதுக்கு கல்லு வச்சு சீமெண்ட வச்சு கட்டுற மாதிரி இட் வில் பில்ட் யூ அப். என்ன செய்யும், உங்களை கட்டும். இன்னைக்கு இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், ஆனால் நீங்க இயேசுவை போல வனாந்தர பாதையிலே போகும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்து சொல்லுவோம். இயேசுவ வனாந்தரத்துக்கு யாரை கொண்டு போன? பிசாசா? வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் இயேசு என்ன செய்தார், வனாந்தரத்துக்கு சோதிக்கும்படிக்கு அழைத்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வனாந்தர பாதையிலே சோதனையின் சூழ்நிலையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் போவீர்கள். போகும் பொழுதுதான் தெரியும், இவ்வளவு காலம் நீங்க ஆராதனையில, ஜபத்துல, ஜப கூட்டத்துல வந்திருந்து நீங்க உங்களோட வீட்டை, அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தை, உங்களுடைய கர்த்தரோடு இருக்கிற உறவை மணல்ல கட்டுனீங்களா இல்ல கற்பாறையிலே கட்டினீர்களா? இயேசு சொன்னாரா? நான் சொல்லல, இதெல்லாம் நான் சொல்லல, இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 7வது அதிகாரத்துல. மணலின் மீது கட்டப்பட்ட வீடு என்ன செஞ்சதா? இடிந்து போனது. கற்பாறையிலே கட்டப்பட்ட வீடு அது நிலைத்திருந்தது என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க உங்களை நிதானித்து பாருங்க. யாரும் யாரையும் நியாயம் தீர்க்க தேவையில்ல. வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப இந்த இடத்துல மோசே சொல்லுகிறார், நீங்கள் பிழைத்திருக்கும்படி, நீங்க வாழ வேண்டுமானால் சொல்லுகிற உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில். இப்ப இந்த இடத்துல உபாகம புத்தகத்துல மோசே யாரோட தெரியுமா பேசுறார்? நான் அப்போதே ஜெபிக்கும் பொழுது சொன்னேன் இல்லையா,
இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்க வனாந்தரத்திலே கலகம் பண்ணினாங்களா? முரட்டாட்டம் பண்ணினார்கள். மோசையோட மட்டும்தான் நான் ஆண்டவர் பேசுறேன், ஏன் எங்களோட பேச மாட்டேரா? நாங்க பெரியாக்கள் இல்லையாண்டெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். பின்னால நீங்க பேசுறது, உட வாய் பேசுறத நாங்க காட்டியும் பரவாயில்ல. அங்க ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஏதோமியர்கள் என்று சொல்லி ஒரு ஜெனரேஷன் இந்த பைபிள் இருந்தது, ஏசாவினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். ஏன் தெரியுமா நியாயம் தீர்க்கிறார்? அவர்கள் யூதர்கள், இஸ்ரேலர்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இவங்க பக்கத்துல இருந்தாங்க, பக்கத்து தேசத்துல இருந்து இப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க. என்னது? அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நல்லா வாங்கட்டும், நல்லா அடிக்கட்டும், குழுகுழுப்பாக இருந்தது. இதை ஆண்டவர் கவனித்தார். ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாய் பேசும் பொழுது சொல்கிறார், அவனுக்கு நான் நியாயம் தீர்க்கக்குள்ள நீ என்ன செஞ்சுட்டு இருந்த நீ என்றத வட்ட வெளிச்சமாக அங்கே பேசுற. அப்ப நாங்க மிகவும் அவதானமா இருக்க வேண்டும், சரிதானே? அப்ப இந்த இடத்துல அவர் யாரோட பேசுறாருன்னா, இந்த எகிப்தில இருந்து வந்த ஜனங்கள் கலகம் பண்ணினார்கள். கலகம் பண்ணினபடினால 40 வருஷம் என்ன செய்தார்? வனாந்தரத்துல சுத்த விட்டார். ஏன் 40 வருஷம் சுத்த விட்டா தெரியுமா? எகிப்தில இருந்து வந்த கடைசி மனுஷன் சாகும் வரைக்கும் அப்படி சுத்த விட்டார். சுத்த விட்டதுக்கு பிறகு உபாகம புத்தகத்துல மோசே யாரோட பேசுகிறார் என்றால், வனாந்திரத்துல பிறந்த ஒரு ஜெனரேஷன், ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, அவங்களோட பேசுகிறார். அதைத்தான் இது ஆங்கில வேதாகமத்துல வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், டியோட்ரோனமி என்று சொல்லி இருக்கு. டியோட்ரோனமி என்றால் 2வது சட்டம். அதாவது 2வது சட்டம் என்றா, ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்த சட்டத்தை திருப்பி மோசே என்ன செய்கிறார்? வனாந்திரத்துல பிறந்தவர்களுக்கு கற்பித்து கொடுக்கிறார். இந்த விதமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதை நீ செய்யணும், இதை நீ செய்யக்கூடாது, இந்த அருவருப்புகளை செஞ்சு தொலைச்சிராத என்று அவர் இங்கே பேசுகிறார். அப்ப இதுல அதான் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். உங்கள் பிதாக்கள் எங்க? எல்லாம் பாபா மர்கையா, வனாந்தரத்தில் எல்லாம் செத்து போயிட்டு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளும் நியமங்களையும் கேளுங்கள் என்று அங்கே மோசே சொல்லுகிறார். அதே 4வது அதிகாரம் 5வது வசனத்தை கவனிங்க. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். அப்ப மோசைக்கு ஆண்டவர் கற்பித்து கொடுத்தாரா? கற்பித்து கொடுக்க இல்லையா? இந்த இதுல இருக்கு 5வது வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே. இப்ப நீங்க சில வேளைகள்ல யோசிக்கலாம் இந்த வசனத்தை, அப்ப எங்களுக்கு ஆண்டவர் கற்பிப்பாரானே, நீங்க என்ன எங்களுக்கு கற்பிக்கிற? ஆண்டவர் மோசைக்கு கற்பித்தார், அதுக்கு பிறகு என்ன செஞ்சார் என்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் மோசைக்கு கற்பித்து கொடுத்தார். அத மோசே என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்களுக்கு கற்பித்து கொடுக்கிறார். உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் என்று சொல்லுகிறார். ஓகே, 14வது வசனத்தை அதே அதிகாரத்துல கவனிங்க. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இப்ப நான் ஏன் உங்களுக்கு போதிக்கிறேன்டா, இந்த காரியங்களை குறித்த அடிப்படை காரியங்களை நான் ஏதோ ஒரு வேதாகம சம்பவத்தை அல்லது ஒரு கதையை வைத்து உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை செஞ்சுட்டு போலாம். நான் அப்பதை சொன்னது போல ஒரு வசனத்தை வச்சு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு முடிச்சுட்டு நான் போகலாம். ஆனால் எனக்கு அப்படி விருப்பம் இல்லை. உங்களோட வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தியங்களை நீங்க அறிய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் அந்த விருப்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். சில நேரங்கள்ல எனக்கே ஃபெடப்பாகும், என்ன ஆண்டவரே இந்த பெரிய அற்புதமான செய்தி. நான் இந்த காரியத்தை எங்களுடைய வேதாகம கல்லூரியில டிவோஷனுக்கு நான் பேசினேன். அதுல ஒரு 15 நிமிஷம் தான் தருவாங்க பேசுறதுக்கு. அந்த 15 நிமிஷத்துல இவ்வளத்தையும் பேசல. எந்த இருதயத்துல ஆண்டவர் தந்த ஒரு வசனத்தை வச்சு நான் வேதாகமத்தை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் நாங்க கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோமா, இல்லாட்டி எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றதை குறித்து நான் அங்கே பேசினேன்.
அந்த செய்தியை தான் இன்னைக்கு உங்களோட நான் பேசுகிறேன். எனக்கு அநேக நேரங்கள்ல யோசனை, ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஒருத்தரும் பாராங்கல்லையே இதை கற்றுக்கொள்ள. ஆண்டவர் சொல்லுவார், இருக்கிறார்களுக்கு நீ கற்றுக்கொடு. அப்ப கற்றுக் கொடுக்கும்படிக்கு யார் சொன்னாரா மோசைக்கு? அப்ப கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். கற்றுக் கொடுக்கிறது வேதத்தில் இருக்குது. கற்றுக் கொடுக்கும்படிக்கும் சொன்னார். கற்றுக் கொடுக்கும்படிக்கு சொன்னதும் வேதத்துல இருக்கிறதை நாங்கள் கவனிக்கலாம். 5வது அதிகாரம் உபாகம புத்தகம் 31வது வசனத்தை பாருங்க. சில வசனங்களை நாங்க வாசிப்போம். அதுல சொல்லப்படுது மோசையின் இடத்துல பாருங்க. மோசே சொல்லுகிறார், நீயோ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். அப்ப மோசைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீயோ இங்கே என்னிடத்துல நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். அப்ப போதிக்க வேண்டிய ஒரு காரியம் வேதாகமத்திலே இருக்கிறது. அது இன்றைக்கு நேற்று உண்டானது அல்ல. ஆதியில இருந்து அங்கிருந்து போதனை என்கின்ற ஒரு விடயத்தை கர்த்தர் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் போதிக்கிறத கேட்கிறதற்கு, அதாவது கற்றுக்கொள்வதற்கு நீங்க விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறீங்க? அதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டீச்சபிள் ஸ்பிரிட் என்று. டீச்சபிள் ஸ்பிரிட் என்று சொன்னா கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு இருதயம், அந்த ஆவி, கற்றுக்கொள்ளணும் அறிய வேண்டும் என்கிற இருதயம் இருந்தா தான் நீங்க கற்றுக்கொள்வீங்க. இல்ல எனக்கு எல்லாம் தெரியும், கண்ணுப்படி வந்துடும், தெரியும் என்றாரு இவன் மேல போயிடுச்சு, எல்லாம் தெரியும் என்ற ஒரு நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஆபத்து உண்டாகுதுன்றது அர்த்தம். ஏனென்றால் தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகையினால கற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. உபாகமம் 31வது அதிகாரத்துல பார்ப்போம் ஒரு சில வசனங்களை. 31வது அதிகாரத்துல 12-13 பாருங்க. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. கற்றுக்கொள்வதால என்ன வரும்? தேவ பயம் நமக்குள்ளே வரும். நாங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இது தேவனுக்கு விருப்பமா, தேவன் இதை அவருடைய வசனத்திலே அனுமதித்திருக்கிறாரா, இதை நாங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை நாங்க எங்களோட வீட்டுக்குள்ள கொண்டு வரலாமா, எங்களுடைய தொழிலுக்குள்ள இதை நாங்க கொண்டு வரலாமா, எங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ள, எங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை நாங்க கொடுக்கலாமா என்கின்ற ஒரு அறிவு வரும். அந்த அறிவு வருவதனாலே அதை நீங்க கற்றுக்கொண்டால், சத்தியத்தை அறிந்தால், நீங்க என்ன செய்வீங்கன்னா தவறான விடயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கைக்குள்ள, உங்களுடைய மனைவியோட வாழ்க்கையில, உங்களுடைய கணவன் வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நீங்க கொண்டு வர மாட்டீங்க. அதான் நீங்க அவர் சொல்லுகிறார், புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும் படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றார். அப்ப வாசிக்கிறத பத்தி போன கிழமை நான் உங்களுக்கு பேசினேன், சரிதானே? இந்த கிழமை நான் பேசுகிறேன் கற்றுக்கொள்வதை குறித்து. கற்றுக் கொடுப்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, கற்றுக்கொள்வதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. ஓகே, இப்ப மோசேதானே இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதே மோசேதான் கற்றுக் கொடுக்கணுமா, இல்ல நாங்க போய் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள முடியாதா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்ப மோசே மரித்து போகிறார். மோசேக்கு பிறகு யாரு தலைமைத்துவத்துக்கு வாரது? யோசுவா வருகிறார், சரிதானே? யோசுவா இப்ப இந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகும்படிக்கு அவர் அந்த தலைமைத்துவத்தை பொறுப்பெடுக்கிறார். எடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அதை வாசிப்போம். யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம்
யோசுவாவினுடைய புத்தகம் 669வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டுக்கு இன்னும் மாத்தல. யோசுவாவை புதிய ஏற்பாட்டுல தேடுறீங்க சில. ஓகே, 1வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்லல, யோசுவா நான் உன்னோட இருந்து உனக்கு நான் கற்பிப்பேன், உன்னோட நான் பேசுவேன். சிலாக்கள் சொல்லுவாங்க, நாங்க போய் படிக்க தேவையில்லை, நாங்க ஏன் பைபிளை படிக்கணும், எங்களுக்கு ஆவியானவர் வழி நடத்துவார். ஆவியானவர் எப்படி வழி நடத்துவார்? ஆவியானவர் சத்தியத்துலதான் நடத்துவார். சக்தியில இல்லாம அகப்பையில வருமா சோறு? வராது. ஆவியானவர் எப்படி நடத்துவார் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார். அப்ப என்னுடையதிலிருந்து எடுக்கிறதுக்கு முதல் இயேசு இருக்கணுமே நமக்குள்ள. வார்த்தை இருந்தா தான் எடுத்து போதிக்கலாம், இல்லாம எப்படி போதிக்க முடியும்? அந்த நாட்கள்ல நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு ஒரு சொல்லுவாங்க கிறிஸ்தவ மூட நம்பிக்கை, அது எனக்குள்ள இருந்தது. அது என்ன தெரியுமா? நான் ஏலவல் எழுதும் போகும்போது படிக்க தேவையில்லை, ஏனென்றால் ஆவியானவர் எனக்கு நல்ல மார்க்ஸை பெற்று தருவான். அப்படி ஒரு முட்டாள்தனமான நினைவுகள் எல்லாம் எனக்குள்ள இருந்தது. ஏன் என்ன, நான் வேதத்தை படிக்கல அந்த காலத்துல. நான் போய் எக்ஸாம் எழுதுனா எல்லாம் ஃபெயில். ஏன்? ஆவியானவர் எனக்கு சொல்லி தரல. ஆவியானவர் சொல்லி தர மாட்டார். நாங்க படிக்கணும். விஞ்ஞானத்துல 100 மார்க்ஸ் எடுக்கணும்டா என்ன செய்யணும்? நாங்க படிக்கணும். கர்த்தர் என்ன செய்வார்? படிக்கிறதுக்கு உதவி செய்வார். அவர் என்ன செய்யறல, படிக்காம போயிட்டு இப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பக்கத்துல இருக்கிறவங்க பேப்பர் எடுத்து கொண்டு வந்து காட்டுவாரா? அப்ப இங்க யோசுவாவுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருந்தான். மோசே கற்பித்தபடி நீ நட என்பதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் இங்க சொல்லிக் கொடுக்க. தேவன் ஒழுங்கின் தேவன். அவர் சொல்லல மோசையை விட யோசுவா நான் உன்னோட இருக்கிறேன், மோசையை விட பல மடங்கு நான் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவேன் சொல்லல. மோசையை உனக்கு கற்பித்திருக்கலாம். அப்ப மோசே கற்பித்தபடி எல்லாம் யோசுவா நடக்க வேண்டுமானால் மோசே யோசுவாக்கு கற்பித்து கொடுத்திருக்க வேண்டும் தானே? அப்ப கற்பித்து கொடுத்தால்தான் அதன்படி கற்றுக்கொண்டு நடக்க முடியும். அப்ப கற்றுக் கொடுக்கிறதை குறித்து இங்கே ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். கற்றுக்கொண்டதை குறித்து அங்கே பேசப்படுகிறதை நாங்கள் கவனிக்கலாம். ஓகே, இன்னொரு புத்தகத்துல பழைய ஏற்பாட்டுல பார்ப்போம், எஸ்ராவுல பார்ப்போம். எஸ்ரா புத்தகத்துல ஒரு சம்பவத்தை அங்க நடக்குது, அதை நாங்க வாசிப்போம். 7வது அதிகாரத்துல பாருங்க, 10வது வசனத்தை கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். எஸ்ரா என்ன செய்தாரா? சும்மா பைபிளை வாசிட்டு இருந்தாரா? இல்ல, ஆராய்ந்தார். ஆராய்ந்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? போயிட்டு ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லடி என்று சொல்லி செய்கிறாரா? இல்ல, ஆராய்ந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறார்? அதன்படி தான் செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்க. பாருங்க, தான் முதல் கற்றுக்கொள்ளுகிறார், அதுக்கு பிறகு கற்றுக்கொண்டதின்படி தான் நடக்க ஆரம்பிக்கிறார், அதன்படி செய்ய ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜனங்களிடத்துல போய் கட்டளைகளை என்ன செய்கிறார்? உபதேசிக்கிறதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு எஸ்ரா என்ன செய்கிறார்? தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். பக்குவப்படுத்துற என்னன்னு தெரியுமா? சிலாக்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. சிலாக்கள் போதிப்பாங்க, அவங்க அதை பின்பற்ற மாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க அது அவங்களுக்கு தான். புல்பீட்ல இருக்கக்குள்ள பேசிடுவாங்க, கீழே இறங்கினதுக்கு பிறகு அவங்க மத்த மாதிரி மாறிடுவாங்க. ஆனா எஸ்ரா அப்படி இல்ல, தன்னுடைய இருதயத்தை என்ன செய்யலாம்? பக்குவப்படுத்தி இருந்தான், ஆயத்தப்படுத்தி இருந்தான். என்னத்துக்கு? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஆராய்ந்து கற்றுக்கொண்டதின்படி தான் வாழ்வதற்கு தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தான், பக்குவப்படுத்தி இருந்தார்.
அதன்படி செய்ததுக்கு பிறகு போய் ஜனங்களுக்கு உபதேசிக்கவும் தன்னை ஆயத்தப்படுது. அப்ப பழைய ஏற்பாட்டு வேதாகமம் தொட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆதியில இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விடயம் கர்த்தராலே முன்வைக்கப்பட்டு வருகிறது, கர்த்தருடைய ஊழியர்களினாலே முன்வைக்கப்பட்டு வருகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து இயேசு வருவதற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறது என்றால் யாருக்கு தைரியம் கற்றுக்கொள்ள தேவையில்லை என்று சொல்ல? அதான் இயேசு மாற்கு சுவிசேஷம் நினைக்கிறார், அதுல சொல்லுகிறார், நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாதபடியினாலே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அவல நிலைக்கு காரணம் போதகர்களுடைய அவல நிலை, விசுவாசிகளுடைய அவல நிலை, கேவலமான மோசமான நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா? தப்பான எண்ணம், வேத வசனத்தை தப்பாக விளங்கிக் கொள்வது. இன்னைக்கு அநேக கள்ள உபதேசங்கள் வந்திருக்கிறது. அதை பத்தி நான் வருகிற காலங்களில் பேசுவேன். எது கள்ள உபதேசம், அது கள்ள உபதேசம் என்று எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? ஏன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நீங்க கண்டுபிடிக்கலாம். எந்த நாளும் நான் இருப்பேன் அவங்களோட இல்ல. நீங்க இன்றைக்கு ஆறாவது முடிஞ்சதுக்கு பிறகு போயிருவீங்க. இருதயபுரம் மார்க்கெட்டுக்கு போவீங்களா இல்ல எந்த மார்க்கெட்டுக்கு போவீங்க எனக்கு தெரியாது. போய் கறி புளிய வேண்டி ஆக்கி சாப்பிட்டு நாளைக்கு பிறகு திங்கக்கிழமை காலையில எழும்புவீங்க. எழும்பும் பொழுது அங்கிள் வலிக்கிடுவாங்க பேப்பர் ஃபேக்டரிக்கு, அவ லீவு இல்லைண்டா டீச்சர் வலிக்கிட்டுருவாங்க, சிஸ்டர்ன்றது உங்களோட வேலையை பார்க்க வலிக்கிட்டுருவீங்க, அவர் போயிடுவார் வேலைக்கு. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு வேலை இருக்கு. அங்க உங்களுக்கு பக்கத்துல யாரு வாரு? பரிசுத்தானவர் மட்டும் தான் உங்களோட வருவார். அப்ப உங்களை வழி நடத்துறதுக்கு, உங்களை கைட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு உபதேசித்ததை நீங்க கற்றுக்கொண்டால், அதை ரிசீவ் பண்ணினால், அதை உங்களுக்கு வச்சிருந்தா என்ன செய்வீங்க? அங்க போய் நீங்க உங்களுக்கு எதிராக வருகிற சோதனை, இயேசு தன்னுடைய சோதனையை தனியத்தான் போய் ஃபேஸ் பண்ணார். அவர் சீசர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போல, வாங்கடே தனியே போ, பயமா இருக்குடா, வாங்க எல்லாரும் வாங்கல மச்சான், பேதுரு மச்சான் வாடா, எடுத்து வா, மீன் பொரியலை கொண்டு வா, வனாந்தரத்துல வச்சு முஸ்பாத்தியா இருப்போம், பிசாசு சோதிக்கின்றா என்று இயேசு சொல்லல. அவனவன் தனியே போகணும் அந்த சோதனைக்கு. நீங்க உங்களோட சோதனைக்கு தனிய போகணும். வேதம் என்ன சொல்லுது? அவனவன் தன் கணக்கை ஒப்புவிப்பான். யாருக்கு? கர்த்தரிடத்துல. தாளந்து உமையை வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் 3 பேரையும் கூப்பிட்டு கணக்கு கேட்கல, ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு தான் விசாரிக்கிறார் எஜமா. அப்ப நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கற்றுக்கொள்ளா தப்பான எண்ணம் கொள்ளுவோம். நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல ஒரு சில யூதர்கள் வந்து சொல்றாங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாது ரட்சிக்கப்பட. அப்ப என்ன செய்யணும் பிரதர்? நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், கட்டாயம் பண்ணியாலும் வெட்டணும். வெட்டலன்னா நீ ரட்சிக்கப்பட மாட்டான்னு அங்க பிரசங்கம் பண்ணிட்டான். கேட்ட உடனே பவுல் என்ன செய்யறார்? எல்லாம் கூப்பிட, எல்லா அப்போஸ்தலர்களை சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்க மீட்டிங் நடக்குது. இப்படி இவங்க பிரசங்கம் பண்றாங்கன்னு சொல்லி அங்க பேசுகிறார்கள். பேசும் பொழுது அங்க சொல்றாங்க, ஆண்டவரை விசுவாசிச்சா போதும், ரட்சிக்கப்பட விருத்த சேதனம் எல்லாம் தேவையில்லை என்கின்ற ஒரு தீர்மானம் எருசலேமிலே எடுக்கப்படுது. எங்க எடுக்கப்படுது? எருசலேமிலே எடுக்கப்படுகிறது. சபை சரித்திர காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பாருங்க, அங்க ஒரு ஆள் வாரார். அவரோட பேர் அவர் ஏரியன் என்று சொல்லப்படுகிற ஒருவர் வருகிறார். அவர்தான் இந்த யெகோவாவின் சாட்சி, இந்த உபதேசத்தை அந்த நாட்கள்ல அறிமுகப்படுத்தின. இயேசு குறைய பிதாதான் பெருசு என்கின்ற டாக்டரினை கொண்டு வந்தார். அப்ப அவங்க என்ன செய்தாங்க? உடனே இவர் எங்க ஊழியம் செய்தவர்? அலெக்சாண்ட்ரியால ஊழியம் செய்தவர் இவர். உடனே என்ன செய்தாங்க? நைசியா கவுன்சில் என்று சொல்லுவார்கள். அது வேதாகம பாடசாலையில படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நைசியா கவுன்சில் அவங்க கூட்டி என்ன செய்தார்கள்? இப்படி இருந்தால் பேசினார் சொல்லி அங்கே பேசினார்கள். பேசும் பொழுது அது ஒரு கள்ள உபதேசம், அதை உபதேசிக்க கூடாது என்றத அங்கே தீர்மானம். இன்றைக்கு எல்லா வேலி அடப்பெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் சொல்லுது, அடப்பை பிடுங்கிறவனை என்ன கிடைக்குமா? பாம்பு கடிக்கின்ற அடப்பு புடுங்கிருக்கு. எவன் வேணுமனாலும் வரலாம், எவன் வேணுமனாலும் பேசலாம், எவன் வேணுமனாலும் உபதேசிக்கலாம், எவன் வேணுமனாலும் 2வது ஞானஸ்தானம் எடுக்கலாம்,
எவன் வேண்டுமானாலும் எத்தனை ஞானஸ்தானம் எடுக்கலாம். இதெல்லாம் நடக்குது இங்க மட்டக்களப்புல நடக்குது பிரதர். ஆனா நீங்க அப்படிப்பட்ட நிலைக்கு போக வேண்டாம் என்பதற்காக நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா இந்த இடத்துல உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓகே, மத்தேயு 28வது அதிகாரத்துல பாருங்க, இயேசு ஒரு காரியத்தை எங்க சொல்லுகிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தில் 47வது பக்கம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா? இயேசு கட்டளையிட்டதை பிரசங்கம் பண்ணணும். இயேசு இடாதத பேசக்கூடாது. இயேசு 19வது வசனத்தை பாருங்க. அவர் சொல்கிறார், சகல ஜாதிகளையும் எடுபுடியாக்குங்கள். அப்படியா சொல்லிருக்க? கைப்புள்ளையாக்குங்கள். எங்க ஓம் சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க போதர் ஐயா. ஓம் ஐயா. கூட்டையா? கூட்டுறேன். பிள்ளைய கொண்டு டியூஷன்ல விட்டுது. சரி. மனுஷிக்கு மிரக்கறி வண்டி கொடு. எடுபடியாக்குங்கள் என்று சொன்னாரா? இல்லை, சீஷராக்குங்கள் என்றால் அதையும் தவறா விளங்கி கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு. சீஷர் என்றா அவருக்கு சீஷர் ஆக்கி வச்சிருக்கான். அவனுக்கு சீஷர் இல்ல, இயேசுவுக்கு சீஷன் ஆக்குங்கள். இயேசு மத்தேயு இருக்கிறார் வரி வசூலித்துக் கொண்டு என்ன சொல்ற, என்னை பின்பற்றி வா, பின்பற்றி வாண்டு கூட்டிக் கொண்டு என்ன செஞ்சார்? அவனை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்கினார். இயேசு அவனை சீஷன் ஆக்கினார், தனக்கு சீஷன் ஆக்கினார். பேதுருவை மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். யோவான், அந்திரேயா மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் வலைகளை விட்டு என்ன செய்தார்கள்? வலைகளை விட்டு, வேதம் என்ன சொல்றது? வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின்னாலே போனார்கள். இயேசு வலைகளை விட்டு வாண்டுதான் சொன்னார். அப்படி உங்களை சொன்னா நீங்க போங்க, சரிதானே? வலைகளை விட்டுண்டா உங்களோட வேலையை விட்டு வா. இயேசு வேலையை விட்டுட்டு வர சொன்னாரு கேட்டா இதை சொல்லுங்க, என்ன? வலைகளை விட்டு வரும்படிக்கு சொன்னார். மத்தேயு வரி வசூலித்துக் கொண்டிருந்தார், அரசாங்க வேலை. என் பின்னே வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று நான் சொல்லல, இயேசு சொன்னார். அப்ப சீஷர்களை உருவாக்க சொன்னார். இன்றைக்கு ஜனங்கள், இன்றைக்கு விசுவாசிகளை உருவாக்கி வைத்திருக்காங்க. ஏன் விசுவாசிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? விசுவாசியை வச்சாதான் அவங்க நல்ல இதா வாழலாம். அதுக்கு பிறகு அவங்களோட பிள்ளைகள் அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்ப அப்படித்தானே, சிவாஜி நடிச்சு முடிஞ்சு அதுக்கு பிறகு இளைய திலகம், அவர் நடிகர் திலகம் நடிச்சார். சிவாஜி இப்படி தில்லானா மோகனாம்பாள். அதுக்கு பிறகு இவர் வந்தார், நடிகர் திலகத்துக்கு பிறகு இளைய திலகம். அவர் என்ன செஞ்சார்? அவர் கொஞ்ச நாள் நடிச்சார், போவோமா ஊர்வலம் பண்ணாரு. அதுக்கு பிறகு விக்ரம் பிரபு வந்திருக்காரு. ஏன் சினிமா கதையை கதைக்கிறா? சினிமா தான் இப்ப சபைக்குள்ள இருக்கு, உலகம்தான் சபைக்குள்ள இருக்கு. இப்ப அப்பா முடிஞ்சு மகன் வந்தார், இப்ப யார் வந்திருக்கு? பேரன். இப்ப இன்னொரு பேரனும் வந்திருக்கிறார் நடிக்கிறதுக்கு. அடுத்த பேரனும் வந்திருக்கிறார். இப்ப இது என்னது? ஊழியம் கர்த்தருடையது, பரம்பரை ஆள்றதுக்கு இது ஒன்றும் என்ன சொல்றது, இது அரசாட்சி இல்லை, கர்த்தருடைய ஊழியம். அப்ப விசுவாசிகளாக ஜனங்களை வச்சிருந்தா, எடுபுடிகளாக வச்சிருந்தா தான் என்ன செய்யலாம்? அந்த எடுபுடி இவருக்கு, இந்த போதகருக்கு செம்பு தூக்கி முடிஞ்சு இவர் மண்டையை போட்டு போயிடுவார். அவரோட மகன் வந்த உடனே அவருக்கு செம்பு தூக்கு, காலகாலமா செம்பு தூக்கியே வாழும் இது. அப்ப ஆண்டவர் சொன்ன சீஷராக்குங்கள், சீஷராக்குங்கள் என்று சொன்னார். மறுபடியும் சொல்ற, சீஷராக்குங்கள். சீஷராக்குறது மட்டுமல்ல, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். டீச் பண்ண சொல்றாரா இயேசு? கற்றுக் கொடுக்க சொல்றாரா? உபதேசம் பண்ண சொல்றாரா? உபதேசம் பண்ண சொல்லுகிறார். எதை உபதேசம் பண்ண சொல்றார்? அந்த விருப்பம் எல்லாம் பேச சொல்றார் இல்ல, அவர் கட்டளையிட்டு இருக்கிறதை உபதேசம் பண்ணும்படிக்கு அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, இப்ப அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாப்போமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம், 163வது பக்கம் புதிய ஏற்பாட்டு வேதாகமத்துல. அதுல அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும்
உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு உபதேசத்திலே ஜனங்கள் தரித்திருப்பது குறைந்து போகிறது. அது தீர்க்க தரிசனம். வேத காரியங்கள் நிறைவேறும். ஏனென்றால் ஜனங்கள் தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றத்தக்க போதகர்களை தங்களுக்கு தெரிந்து கொள்வார்கள் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதி வைத்திருக்கிறார். தங்களுடைய சொந்த விருப்பம். அங்க பாருங்க எவ்வளவு அன்பா பேசுற, அந்த அன்புக்குள்ள இருக்கிற வஞ்சிப்பு தெரியாது. அப்ப ஆதி திருச்சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே இருந்தது. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்றா என்ன, உபதேசம் என்றா என்ன, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்றா என்னன்றதை குறித்து நான் வரும் நாட்கள்ல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்க தொடர்ந்து பாருங்கள். ஓகே, அப்போஸ்தலர் 17ல பாருங்க ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல 11வது வசனத்தை கவனிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலிகளாய் இருந்தார்கள். ஏன் தெசலோனிக்கேயில இருந்தவர்களை பார்க்கிலும் பெரேயா பட்டணத்து மக்கள் நற்குலசாலிகளாய் இருந்தாங்கன்னு சொன்னா, தெசலோனிக்கே புத்தகம் வாசிக்கின்றா தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த சபையார் பவுல் பிரசங்கம் பண்ணின கற்றுக் கொடுத்ததை அப்படியே தேவனுடைய வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று இருக்குது. ஆனா பெரேயா மக்கள் என்ன செய்தார்கள்? பவுல் இல்ல, பேதுரு இல்ல, மோன்சி லாசரஸ் இல்ல, டிஜிஎஸ் தினகரன் இல்ல, போல் தினகரன் இல்ல, எவர் வந்து பிரவேசினாலும் வேத வசனம் அப்படி சொல்லுதா என்பதை என்ன செய்தார்கள்? ஆராய்ந்து பார்த்தார்கள். இங்க பாருங்க, மனோவாஞ்சையாய் அவர்கள் விருப்பத்தோட வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா, இது உண்மைதானா, இவர் பேசுறது உண்மைதானா, இப்ப நான் பேசுறது உண்மைதானா, சத்தியம் தானா, இது இருக்குத்தானா, நான் ஒரு சரித்திர விஷயத்தை பேசினா அது சரித்திரத்துல இருக்குத்தானா என்பதை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஸ்கூல்ல மட்டும் போய் படிச்சு சரி வராது, வீட்டை வந்து படிக்கணுமா இல்லையாங்க? படிக்கணும். அது ஏனோ தெரியல அங்கு. உண்மையதான் சிஸ்டர், யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் டாக்டர் ஆகணும்டா அவன் 4 வருஷம் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும். மெடிக்கல் காலேஜில சும்மா எடுக்க மாட்டான். அந்த ஸ்கோருக்கு அவன் பாஸ் ஆகணும் இல்லையா? பாஸ் ஆனா தான், ஏழு பாஸ் பண்ணா தான் அங்க எடுப்பான். அவன் போய் அங்க என்ன செய்யணும்? 4 வருஷம் படிக்கணும். படிச்சதுக்கு பிறகு அந்த அப்படி சர்டிபிகேட் போ, அவனை அதை அறுத்து ஆபரேஷன் செய்ய அப்படி அனுப்புறான். அலன்புறாரு, உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி அனுப்ப மாட்டான், இன்டர்னுக்கு அனுப்புவான். ஒருத்தனுக்கு கீழே இருக்கணும், இருந்து என்ன செய்யணும்? அந்த டாக்டர் சீனியர் டாக்டர் கீழே இருந்து படிக்கணும், பழகணும், எல்லாம் செய்யணும். கடைசியா அவர் கடிதம் கொடுக்கணும். என்ன ஓகே என்ன அந்த கடிதம் உங்களுக்கும் வேணும் தானே? இல்லைன்னா என்ன செய்வாங்க? ஒன்றுக்கும் விட மாட்டாங்க. என்ன சிஸ்டர், நீங்க என்ன இந்த பியூட்டி பார்லர் நடத்துனீங்க, நீங்க என்ன அப்படி பிறந்தோடனே அம்மாட வயிற்றுல வந்தோடனே இப்படி பிரஷோட வந்தீங்களா? நான் பியூட்டி பார்லர் பியூட்டிஷியன் இல்ல. கொளிச்சிக்கு போய் படிச்சு ஒரு ஆளு கீழே இருந்து அவைக்கு செம்பு தூக்கணும் தான். என்ன இது அவ கடிதம் தரும் வரைக்கும், அது உலகத்துல செம்பு தூக்கி எல்லாம் செஞ்சு அவ கடிதம் தந்து அந்த NVQ லெவல் சர்டிபிகேட் எடுத்து அதுக்கு பிறகு ஒரு கடையை திறந்து அதுல கடந்து ஐயோ வருவான். கிரவல் ரோட் மாயெல்லாம் மூவம் எல்லாம் வரும். அவன் வருவான். அவள் கோவை சரளா இல்ல படிவு கரிசிமாய் வந்து அவள் சொல்லுவாள், என்ன சிம்பரனா மாத்தன்றி மனசுக்குள்ள என்னைக்கும் இந்த கர்மம் எல்லாம் பார்க்க வேண்டியது என்று சிரிச்சு கொண்டுதான் கிரீம தடவணும். ஓ நம்மட மனுஷி ஒரு இதுக்கு போனா, என்னத்துக்கு? ஒரு பியூட்டி பார்லருக்கு போனா. அவ ஒன்றுக்கும் போறல, இந்த இமைய வெட்டுறதுக்கு போற பொம்பளைகள் அதெல்லாம் செய்யறதானே. எந்த மனுஷி மட்டும் செய்யறல. அப்ப இதை வெட்டுன, இதை வெட்டி போட்டு அந்த மனுஷி இன்னும் 2 உங்களோட முகம் அவ்வளவு அழகா இருக்குன்னு 4-5 கிரீமை தேய்ச்சி போட்டு 800 ரூபா பின்னுக்கு 3500 ரூபா அடிச்சுட்டாள். எப்படி ஐடியா? அவளுக்கு தெரியும் எப்படி எவ்வளவு ஏமாத்தலாம் அவளுக்கு தெரியும். அவள் என்னத்தை தேய்ச்சாலரியா? அவள் சும்மா இந்த பஸ்ஸிலின் எடுத்து தேய்ச்சாலரியா? நம்மளுக்கு கிரீம் போடுறாங்கன்னு கொடுத்து தேய்க்கிறாரு. அப்ப ஒரு தொழில். இப்ப அந்த அவர் எடுங்களேன், அலன்புறார், அவர் மெடிக்கல் ரெப் தானே. நீங்க மெடிக்கல் ரெப்ப உங்களை வந்தனே அந்த உடனே குளிசையை வித்துட்டு வாங்க அனுப்பா. ஒரு சீனியர் ரெப்புக்கு கீழே போடுவான் உங்களை.
அவருக்கு நீங்க என்ன செய்யணும்? பேக்கை தூக்கிட்டு பின்னால போகணும். அவர் எப்படி பேசுறார், எப்படி கதைக்கிறார், இதெல்லாம் பார்த்து பழகணும். ஏன்னா நீங்களும் அப்படித்தானே உங்களோட தொழில் எப்படி பழகிருப்பீங்க? ஒரு ஆளோட போய் முதல்ல ஆணி எடுத்து கொடுத்து, சுத்தியல் எடுத்து கொடுத்து, பலகை எடுத்து கொடுத்து, அவர் எப்படி வெட்டுறார், எத்தனை பாகையில. அப்ப உலகத்தில் இருக்கிற வேலைக்கே இவ்வளவு விஷயம் இருக்கு, படிக்கணும். ரெண்டா ஆண்டவர்ற காரியத்துக்கு ஏன் படிக்க கூடாது? சில முட்டாள் போதவர்கள், நான் பச்சையாவே சொல்றேன், முட்டாள் போதவர்கள் ஜனங்களை எப்பயும் முட்டாளா வச்சிருக்கிறதுக்காக வேண்டி படிக்க தேவையில்லை என்று சொல்றது. ஏன்? இவன் படிச்சுதாண்டா நம்மளோட பெரிய ஆயிடுவானே, அதனால அப்படியே வச்சிருக்கிறது. ஓ, அரசியல்வாதிகளை பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஜனங்கள் எப்பயும் கஷ்டப்பட்டாதான் நமக்கு ஓட் போடுவான். ஜனங்களுக்குள்ள என்ன செய்யற? எப்பயுமே தங்களுக்கு குறிச்ச நல்ல எண்ணங்களையும் அவங்களோட கஷ்டத்திலே வச்சு கொள்ற. அப்பதான் ஐயா ஐயாண்டு வந்து இவங்களையே தங்கி கொண்டு நிற்கும் சனம். அத மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவம் மாறி இருக்கு. எத்தனை போதர் கொமெண்ட் அடிக்காங்களோ தெரியா. அப்ப இந்த பெரையா மக்கள் வேதத்தை என்ன செஞ்சாங்க? பவுல் பேசினதை எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆமே நல்ல அப்படியே போகல. என்ன சொல்ற? நோட்ஸ் எடுத்தாங்க, எடுத்து விட்டு கொண்டு உண்மைதானா, அப்படி இருக்குத்தானா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, வேதாகம காலத்துல பழைய ஏற்பாட்டிலையும் வேதாகம கல்லூரி இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? காண்பிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேலுடைய புத்தகம் எடுங்க. 1 சாமுவேலுடைய புத்தகம் 12வது அதிகாரம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 23வது வசனத்தை கவனிங்க. நானும் ஓகே 1 சாமுவேல் 12 ஓகே 23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். சாமுவேல் என்ன சொல்லுகிறார்? நன்மையும் செவ்வையுமான வழிகளை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். சரிதானே? போதிப்பேன் என்று சொல்லுகிறார். 24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்ற சாமுவேல் ஆண்டவருடைய நன்மையை குறித்து அவன் என்ன செய்கிறான்? அங்க போதிக்கிறதை அங்கே காண்பிக்கிறான். 19வது அதிகாரத்துல பாருங்க, அதே சாமுவேல் புத்தகத்துல 1 சாமுவேல் 19ல பாருங்க, 19-20 வசனத்தை கவனிங்க. அதுல சொல்லப்படுகிறது, தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஓகே, தமிழ் வேதாகமத்தில் இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாயோதி என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாயோதி என்பது வேதாகம பாடசாலை. நாயோதி என்கின்ற எபிரேய சொல்லினுடைய தமிழ் அர்த்தம் வேதாகம பாடசாலை. சரிதானே? வேதத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, தீர்க்க தரிசன புத்தகம் என்று. அப்ப இங்க தீர்க்கதரிசி சாமுவேல் நின்று தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தோட இருந்து, பிரதர் நாளைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு 5 லட்சம் கிடைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியா சாமுவேல் சொல்லிட்டு இருந்தா? அப்ப கீழே இருக்கிறவங்க என்ன அவருக்கு மட்டும்தான் 5 லட்சமா? பிரதர் உங்களுக்கு நாளைக்கு 2 லட்சம் கிடைக்கும். மனசுக்குள்ள சோத்திரம் சொல்லுங்க, கிடைச்சா நல்லது தானே? கிடைக்கும். இது தீர்க்க தரிசனம் இல்ல. சாமுவேல் நியாய பிரமாணத்தை அங்கே போதித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போனார்கள். அப்ப சாமுவேல் என்ன செய்தார் என்றால், கில்காலில, ராமாவில, பெத்தேலில, இந்த 3 இடங்கள்லையும்
3 மாசங்கள் போய் தரித்திருந்து கர்த்தருடைய வார்த்தை, அதாவது நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் நாயோதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலையை நடத்தினார். அது நியாய பிரமாண பாடசாலை, வேதாகம பாடசாலை. அங்கே நியாய பிரமாணத்தை சாமுவேல் என்ன செய்தார்? அங்கிருக்கிற இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். பழைய ஏற்பாடுல இருக்குதா கற்றுக் கொடுத்தல்? எஸ்ராட காலத்துல இருக்குதா? இருக்கு. மோசேர காலத்துல இருக்கா? இருக்கு. ஜோஷுவாட காலத்துல இருக்கா? இருக்கு. சாமுவேல் என்ன செய்கிறார்? இதை செய்கிறார். இவங்க, அதாவது சாமுவேல் புத்தகத்துக்கு முதல் இருக்கிற புத்தகத்தை பாத்தீங்கன்னா பைபிள்ல நியாயாதிபதிகள் புத்தகம். இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நியாயாதிபதிகள் வருவாங்க. சாமுவேலையும் சேர்த்து தான் சொல்றேன், சரிதானே? அவரும் ஒரு நியாயாதிபதி தான், நியாயாதிபதியா. அப்ப நியாயாதிபதியை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வாங்க? பயந்து போய் ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடிப்பாங்க. ஏன்? நியாயாதிபதி வந்து அவன் கர்த்தருடைய வார்த்தைய அங்கே பேசி ஜனங்களை என்ன செய்வான்? சரியான பாதையில நடத்துவான். நியாயாதிபதி இல்லைன்றோன்னு என்ன செய்வாங்க? இவங்க பழையபடி போய், நம்மட பாஷையில பழைய குருடி கதவை திருடி என்று போய் என்ன செய்வாங்க? பாகாலையும் அந்த அஷ்டரோத்தையும் அந்த விக்கிரகத்தையும் அந்த விபச்சாரத்தையும் அந்த அசிங்கத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சாமுவேலுடைய காலத்துல சாமுவேல் என்ன செய்தார் என்றால், கர்த்தருடைய வார்த்தைய ராமாவுல 3 மாசம் படிப்பிச்சு கொடுத்தார். அப்ப பாருங்க, கணக்கு பாருங்க, சரியா? ஒரு வருஷத்துல எத்தனை மாசம்? 12 மாசம். ராமாவுல 3 மாசம், சரியா? திருப்பி அடுத்த மாசம் 4வது மாசம் வீட்டுக்கு வருவான், சரியா? அதுக்கு பிறகு அடுத்த 3 மாசம் கில்காலுக்கு போவான். அங்க போய் 3 மாசம் படிப்பிப்பான். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் வீட்டுக்கு வருவான். அடுத்த 3 மாசம் அங்க போவான், பெத்தேலுக்கு போவான். அங்க போய் படிப்பிப்பான். படிப்பிச்சு போட்டு திருப்பி என்ன செய்வா? வீட்டை வருவான். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, சாமுவேல் இவ்விதமாக இருந்தபடியினால தன்னுடைய பிள்ளைகளை கூட கர்த்தருக்குள்ளவனால சரியாக வழிநடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது. சாமுவேலோட பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு தெரியும் என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்க? உடைய பிள்ளைகள் சரியில்லை, சாமுவேல் அவங்க நியாயத்தை புரட்டுறாங்க, லஞ்சம் வாங்கி என்ன செய்யறாங்க? நியாயத்தை புரட்டுறாங்க, எங்களுக்கு ராஜா ஏற்படுத்தும் சொல்லுவாங்க. ஏன் அவங்க மோசமா போனாங்கன்னு சொன்னா, வேத ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம், அது உண்மைதானே. தாய் தகப்பன் பிள்ளைகளோட நேரம் செலவழிச்சு நேரம் பிள்ளைகளோட இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? தவறான வழியிலே போக ஆரம்பிக்கும். இங்க சாமுவேல் குடும்பத்துக்கு அதுதான் நடந்தது. அவர் தன்னுடைய நாயோதியிலே வேதாகம பாடசாலையிலே அவர்கள் பிஸியா இருந்தார்கள். நீங்க உலகத்துல புகழ்பெற்ற வேத அதாவது வேதாகம ஆசிரியர்கள், வேத பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவர்கள், அதே நேரத்துல போதகர்களை நீங்க எடுத்து பாருங்க, அவங்களுக்கு தங்களுடைய குடும்பத்தோட நேரம் செலவழிக்க நேரம் இல்லை. ஏன்? அவங்க உலகம் எல்லாம் போய் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆனால் அவங்க அதை சரியான முறையில ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு அவர்கள் அதை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்ப சாமுவேலுடைய காலத்திலே இங்கே ஒரு வேதாகம பாடசாலை, நாயோதி என்றால் வேதாகம நியாயப்பிரமாண பாடசாலை என்று அர்த்தம், சரிதானே? அது அந்த காலத்துல சாமுவேலுடைய காலத்திலே இருந்தது. அப்ப வேதாகமம் சொல்லுதா வேத பாடசாலை இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது? அப்ப உங்களுக்கு இன்றைக்கு நான் பேசி இருக்கிறேன், வேதாகமத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையான்றதுக்கு பதில் உங்களுக்கு தெரியும். எஸ், கற்றுக்கொள்ள வேண்டும், சரிதானே? ஓகே, புதிய ஏற்பாட்டுல ஒரு வேதாகம பாடசாலை இருக்கிறது, அதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் எடுங்க. முடியுது முடியுது முடியுது, கரைபுலி வேண்டலாம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல 8வது வசனத்தை பாருங்க. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். பாத்தீங்க தானே, ஒரு சிங் இருக்குது இல்லையா? சாமுவேல் எத்தனை மாசம் படிப்பிச்சார்? பவுல் எத்தனை மாசம் இங்க படிப்பிக்காரா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். 9வது வசனம், சிலர் கடினப்பட்டு
அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்தில் இருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் என்ன செய்தான்? சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். திறன்னுவினுடைய வித்தியாசாலை, யூனிவர்சிட்டி. என்னது? யூனிவர்சிட்டி இருக்குதா? பைபிள்ல இருக்குதா? வித்தியாசாலையில என்ன செய்கிறார்? இறையியல், தியாலஜி, வேதாகமத்தை பவுல் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். யாருக்கு? சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால என்ன நடக்குது? யூதர்களும் கிரேக்கர்களும் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதாகம காலத்திலே வேதத்தை கற்றுக் கொடுக்கிற இடங்கள் சரியா அங்கே இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? சும்மா இன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டு, சரிதானே, நான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரிகைகளை விசுவாசிக்கிறேன், சரிதானே, அந்நிய பாஷையை விசுவாசிக்கிறேன், அந்நிய பாஷை உண்மையா என்ற ஒரு பிரசங்கமே நான் செய்திருக்கிறேன், சரிதானே, அந்நிய பாஷை உண்மைதான் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறேன், சரியா. அடுத்தது, நான் அற்புத அடையாளங்களை விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிசாசு ஓடும் என்றதை விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமாகும் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை விசுவாசிக்கிற கிறிஸ்தவன், தேவனுடைய ஊழியக்காரன். ஆனால் உணர்ச்சி வசப்படுவதை விசுவாசிப்பது அல்ல. இன்னைக்கு ஜனங்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். உணர்ச்சி வசப்பட்டு என்றார்கள். என்னென்னு கேட்ட அபிஷேகம் என்றார்கள். அபிஷேகம் என்பது வேற. அதை குறித்து நான் வருகிற கிழமை நான் பேசுவேன். அபிஷேகம் என்றால் என்ன, அதனுடைய ஆழம் என்ன என்கிறதை குறித்து நான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுல் இறுதியாக தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்துல தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஆலோசனையை, ஒரு அட்வைஸ் அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதுல சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன். அப்ப சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறதுக்கு அதுக்குரிய அறிவு வேண்டும். போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு என்ன செய்யட்டான்? ஜாக்கிரதையாயிரு. புதிய ஏற்பாட்டு வேதாகமம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜாக்கிரதை என்கின்ற இந்த இடத்திலே பயன்படுத்த ஆவியானவர் எழுதும் பொழுது, வேதத்தை எழுதும் பொழுது கிரேக்க மொழியிலே பயன்படுத்தின கிரேக்க சொல் என்னவென்றால் ஸ்போடா சோன். என்னது? ஸ்போடா சோன் என்கின்ற சொல்லை பாவித்திருக்கிறார். ஸ்போடா சோன் என்றால் என்ன என்றால், நீ, நான் அதை திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கிறேன், வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு கஷ்டப்பட்டு நேரம் செலவழித்து கடின உழைப்பை போட்டு படி. என்னது? ஸ்பூடா சொல்லுன்ற அந்த ஒத்த சொல்லுக்கு இத்தனை அர்த்தங்கள் உண்டு. என்ன? கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உன்னுடைய எஃபர்ட்டை போட்டு நேரத்தை செலவழிச்சு நீ படி. நான் படிக்காம இந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு செய்யல. ஏனண்டா இந்த செய்தி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. என்னை விட படிச்ச பெரிய பெரிய வேதாகம பண்டிதர்கள் எல்லாம் இதை பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது நான் தவறாக உபதேசிக்கிறேன் என்றதை அவங்க சுட்டி காட்டாதபடிக்கு சரியாக நான் உபதேசிக்க வேண்டும். உங்களை சரியான பாதையிலே நான் நடத்த வேண்டும். அப்ப வேதாகமம் வலியுறுத்துகிறது, வேதத்தை, வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சரியான நபரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பலருக்கு பலதரப்பட்ட கேள்விகள் உண்டு. ஆனா வெளியில அந்த கேள்விகளை கேட்கறதும் இல்லை, காண்பிக்கிறதும் இல்லை. அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? உள்ளுக்குள்ள கேள்வியை வச்சுக்கொண்டு அப்படியே
வெளியில கிறிஸ்தவர்களை போல இருக்கிறார்கள். கேள்வி உங்களுக்கு வருவது நல்லது, அது தவறான விஷயம் அல்ல. நீங்க கேள்வி கேட்கணும். உங்களுடைய போதகர்களிடத்துல, உங்களுடைய ஊழியர்களிடத்துல நீங்க கேள்விய கேட்க வேண்டும். ஏனென்றால் ரோமர் 10:17 சொல்கிறது, கேள்வியினால் என்ன வருமா? விசுவாசம் வரும். என்ன வரும்? கேள்வியினால் விசுவாசம். நீங்க கேள்வி கேட்கும் பொழுது, உடைய சந்தேகங்களை கேட்கும் பொழுது, அதற்கான பதிலை அந்த ஊழியக்காரன் அல்லது அந்த நபர் வேதத்திலிருந்து காண்பிக்கும் பொழுது என்ன வரும்? விசுவாசம் வரும். அப்ப நீங்க கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காம நீங்களே ஒரு தீர்மானத்தை உங்களுக்குள்ள வச்சு கொண்டு அப்படியே நடைபுணமாக வாழக்கூடாது. கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்டு பதிலை பெற வேண்டும். அப்ப நீங்க பதிலை பெறும்படி, இப்ப ஒரு மாணவன் ஸ்கூல்ல படிக்கிறவன் சந்தேகம் கேட்கல என்று சொன்னா, டவுட் சொல்லுவாங்க டீச்சர்ஸ், சந்தேகம் கேட்கல என்று சொன்னா அது ஆபத்து. விலங்கின மாதிரி வெக்கப்பட்டு கொண்டு கேள்வி கேட்கலாமா கேட்க கூடாதா, இன்னும் நினைப்பாங்களா மத்தாங்க இருக்கக்கூடாது. கேள்வி கேட்கணும். கேட்டு ஆசிரியரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? நமக்கு நம்முடைய கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு வரும். நான் அப்படித்தான் கற்றுக்கொண்டேன், தெரியுமா? நான் அப்படித்தான் கற்றுக்கொண்டேன். நேரம் செலவழித்து கற்றுக்கொள்ளுவேன். என்னால ஆராய்ந்து தேடி கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என்னுடைய மென்டர்ஸ், எனக்கு சில தலைவர்களை நான் வச்சிருக்கிறேன், நல்ல வேதாகம ஆசிரியர்கள், அவர்களிடத்துல கேள்விகளை கேட்பேன். கேட்கும் பொழுது பதில் எனக்கு வரும். இது இப்படி இருக்குது, இது என்ன என்று கேட்டா நான் தேடுவேன். முதல்ல நான் தேடுவேன். தேடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு தான் போய் அங்க எனக்கு சரியா முடிவு, ஒரு கன்க்ளூஷன் எனக்கு வரலன்னு சொன்னா நான் கேள்வி கேட்பேன். அப்படித்தான் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அதனால் அன்பானவர்களே, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இங்க வேதாகம பாடசாலைக்கு போக இயலாதாக்களுக்காகத்தான் நாங்க சனிக்கிழமையில ஒவ்வொரு அதிகாரமா படிப்பிக்கிறோம். என்னை விட மூத்த ஒரு ஊழியக்காரன் இங்க வருவார் அடிக்கடி, போதகரையா. அவர் பல இடங்கள்ல படிச்சு ரிட்டையர்ட்ல இருக்கிறவர். அவர் கூட சில நேரம் வந்திருந்து இந்த நேரத்துல கற்றுக்கொள்வார். ஆனா நமக்கு கற்றுக்கொள்றதுக்கு நேரம் இல்லை. கேட்டா நமக்கு அந்த வேலை இந்த வேலை. உங்களுக்கு நேரம் இல்லையோ நேரம் இருக்கோ, ஆனா நீங்க தான் நேரத்தை அதுக்கு கொடுக்கணும். இந்த அங்கிள் இருக்கிற இந்த அங்கிள், நான் அவர்கிட்ட கண்ட ஒரு விஷயம். இப்ப நான் ஒரு 2 வெள்ளிக்கிழமை அவரை நான் ஏற்றிக்கொண்டே வீட்டுல விடுறேன். அவரை நான் பப்பாசி மரத்துல ஏத்தல, அவரை வாழை மரத்திலேயே ஏத்தல. அவரை எந்த மரத்துல ஏத்தி எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்டா அவரை பப்பாசி மரத்துல பப்பாசியும் இல்லை, அவரை வாழை மரத்துல வாழைப்பழமும் இல்லை. இல்லதானே? அந்த இல்லை. அவர் என்ன செய்வது தெரியுமா? வேலை விட்டு அந்த ஊரணி சந்தையிலிருந்து நடந்து வருவார் வீடு வரைக்கும். வந்து அந்த பிள்ளை தேத்தனை கொடுக்குதா, பிளேண்டி கொடுக்குதா, இல்ல பச்சை தண்ணியை கொடுக்குதா நமக்கு தெரியாது. பிறகு அங்கிருந்து பைபிளை தூக்கிட்டு இங்க வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு நடந்து வருவேன். நான் பிறகு கொண்டு போய் விட்டு போட்டு போவேன். அப்ப நான் என்னத்தை சொல்றேன்டா, அவர் அந்த பிரயாசம். இயேசு காணிக்கப்பட்டிக்கு பக்கத்துல இருந்தார். எல்லாரும் காணிக்க போட்டாங்க. அவர் சொன்னார், அந்த கிழவி போட்டாலே அவள் போட்ட காணிக்கதான் பெருசுண்டா. ஏனண்டா அவள் தன்னிட்ட இருந்ததை அப்படியே போட்டாள். இப்ப காணிக்க டைம் வருதுன்றதுக்காக நான் காணிக்கையை பத்தி பேசல. அதுல நான் அது வேற விஷயம், சரிதானே? அவள் தன்னிட்ட இருந்த 2 வெள்ளி காசை போட்டாள். இயேசு சொன்னார், என்ன நீங்க எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுல நீங்க போடுறீங்க. அவள் தன்னிட்ட இருந்ததையே போட்டாள். இதுல காணிக்க விஷயத்தை நான் பேசல, உங்களுடைய அர்ப்பணிப்பு. கிறிஸ்தவம் என்றது அர்ப்பணிப்பை சார்ந்தது, சரிதானே? இந்த உலகத்துக்கு சிலர் அர்ப்பணிப்பை மறைத்து ஆசீர்வாதத்தை மாத்திரம் காண்பித்திருக்கிறார்கள். கிறிஸ்தவம் வெறும் ஆசீர்வாதத்தை சார்ந்தது மாத்திரமல்ல, அர்ப்பணிப்பை சார்ந்தது. அது சிலுவை சுமந்து இயேசுவுக்கு பின்னாலே போகின்ற பாதையிலே போவதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு சுவிசேஷ கூட்டங்களிலே பேசப்படுகின்ற செய்திகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். பில்லி சூடியமா, மந்திரவாதமா, கடன் பிரச்சனையா? நீ கடன் வேண்டுனா இயேசுநாதர் வந்து உனக்கு கடன் கட்டணும். ஏண்டா அவர் சென்ட்ரல் பேங்க்ல வேலையாரு? கடன் பிரச்சனையா? எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்கு வாப்பா. இடையில முஸ்லீமும் வந்தது வாப்பா. பவுலுக்கு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைன்றே தெரியும். அவன் சொல்றான், ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குது, இதை கொஞ்சம் எடுத்து விடுங்க ஆண்டவர் என்று ஜெபம் பண்ண. சத்தம் போடாது, உனக்கு அவ்வளவு போதும். இரி
யோபுக்கு பிரச்சனை வந்தது பெறலையா? உங்களை விட யோபுக்கு பிரச்சனை கூட. நீங்க சொல்றீங்க நாங்க யோபுவை பார்த்தோமா, என்ன யோபுவை கண்டமா, எங்களுக்கு தெரியுமா யோபு? அதான் வேதம் சொல்லுகிறது, இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம எல்லாம் சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் வச்சுட்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடக்கடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.